நம்ம கடைக்கு வந்து ரெகுலரா வந்து இந்த சாமான் அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா அவரோட வண்டியை வந்து சூப்பரா வந்து மாடிஃபை பண்ணியிருக்காரு. அந்த வண்டி எப்படி மாடிஃபை பண்ணியிருக்காரு, அதுல என்ன ஃபீச்சர்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வண்டி வந்து வண்டியோட விலை வந்து 7,3 லட்சம். சொட்டு இதெல்லாம் சேர்ந்து வந்து 1 லட்சம் 3 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. மொத்தம் வந்து 11 லட்சம். டர்போ 1000, 150 கிலோமீட்டர் கொடுக்கணும். வண்டி என்ன மாதிரி வியாபாரிக்கு நல்லா யூஸ் ஆகும். எலக்ட்ரானிக் வண்டி, கம்ப்யூட்டர் மாதிரி எலக்ட்ரானிக் வண்டி இந்த மாதிரி யூஸ் ஆகும். இந்த மாதிரி செட் பண்ணிங்கன்னா எல்லாருக்கும் வியாபாரத்துக்கும் நல்லா செட் ஆகும். 2 சைடு சொட்ரு ஈஸியாக இருக்கும். பின்னாடி டோர் வச்சிங்கனாக்கா ஏறி இறங்கி முட்டு வலி தான் வரும். இந்த வண்டி எடுக்கிறதுக்கு எல்லாருக்குமே எல்லா வியாபாரிக்கும் நல்ல யூஸ். டர்போ யூலர் வண்டி சூப்பராக இருக்கும். எல்லா வியாபாரிகளுக்கும் நல்லா இருக்கும். இதை வாங்கி யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு லைஃப் இருக்கும், முட்டு வலி இருக்கும். பெட்ரோல் டீசல் விலை வராது, ஃபுல்லாக கரண்ட் தான். அதனால இந்த எல்லா வண்டி எல்லா வியாபாரிகளும் இந்த வண்டி வாங்க, உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும். ரெடி பண்றது உங்களுக்கு இந்த ரேக்லாம் போட்டீங்களா, இதுக்கு எவ்வளவு செலவு? அதெல்லாம் சேர்த்து 1 லட்ச ரூபா ஆயிடுச்சுங்க. 1.5 லட்ச ரூபா கிட்ட ஆயிடுச்சு. கீழே என்னென்ன பொருளாக வச்சு? கீழே வந்து பிஸ்கட்டு, மேலே வந்து லேஸ் ஐட்டங்கள், அதுக்கு மேலே வந்து புற ஐட்டங்கள், எல்லாம் 3 ஐட்டம். நம்ம எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அந்த சைடு இதே மாதிரி சொட்டு தான் எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். வியாபாரம் பண்ணுறதுக்கு டென்ஷன் இல்லாமல் வியாபாரம் பண்ணால் ஃப்ரீயாக வியாபாரம் பண்ணலாம். அந்த பக்கமும் இதே மாதிரி சொட்டு தான். ஏமா அந்த அந்த சைடும் சொட்டு தான். 2 சைடும் சொட்டு தான். கீழே இருந்து இது பண்ணாலும் நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பாருங்க, இந்த சைடு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம், அந்த சைடு ஓப்பன் பண்ணிக்கலாம். கஷ்டம் இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக வியாபாரம் பண்ணாலும் எல்லா என்ன மாதிரி சிறு சிறு வியாபாரிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். அதனால இந்த வண்டி நம்பி நீங்கள் வாங்கலாம். எலக்ட்ரானிக் வண்டி, டீசல் பெட்ரோல் செலவு எல்லாம் ரொம்ப கம்மி தான். விலையும் கம்மி, நல்லா ஓட்டுறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும். எல்லாமே எலக்ட்ரானிக், கரண்ட் சார்ஜ் தான் நமக்கு மெயினான தேவை இருக்கும். கரண்ட் வந்து அவ்வளோ ஆகாது. ஒரு நாளைக்கு 3 யூனிட் தான் தேவைப்படும். செலவும் கம்மி. சார்ஜ் போட 150 கிலோமீட்டர், அதாவது 100 பாயிண்ட் ஏறினா 150 கிலோமீட்டர் ஓட்டிக்கலாம். எனக்கு வந்து 2 நாள் 3 நாளைக்கு ஓட்டுறது. ஒரு தூரத்தை பொறுத்து எனக்கு வந்து 3 நாளைக்கு வருது. மேலே வந்து 7 அடி கூண்டாயிட்டு கீழே வந்து எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும். நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் நல்லா ஓட்டலாம். வண்டி நல்ல பேர் இருக்குது, நல்ல ரன்னிங் இருக்குது, ஃப்ரீயாக இருக்கும். சவுண்டு எதுவுமே வரல. செலவு மிச்சம், மெக்கானிக் செலவும் கம்மி. அது எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கும். பேட்டரி வைக்க இப்போதைக்கு வந்து பேட்டரி வைக்கல் தான் நல்லது. ஆமாம், இப்போதைக்கு பேட்டரி வைக்க தான் நல்லது. ஏன்னா பெட்ரோல் டீசல் ரொம்ப டிமாண்ட் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால பேட்டரி வண்டி வாங்குறது ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும்.